ஆத்மாவை நான் எப்படி உணர முடியும் அப்படின்னு சொல்லும் போது, தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேஜித் ஆத்மானம் ஆத்மனாக அந்நே சாங்கியன யோகேன கர்ம யோகேன சாப்பரே. ஒரு சிலர் ஞான யோகத்தினால இந்த பரமாத்மா உணர்றாங்க, ஒரு சிலர் அஷ்டாங்க யோகத்தினால இந்த பரமாத்மா உணர்றாங்க, ஒரு சிலர் நிஷ்காம கர்மத்தினால இந்த பரமாத்மா உணர்றாங்க. சோ இந்த எல்லா யோகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு யோகத்துக்கு. ஞானம் இல்லாம நான் மோட்சம் அடைய முடியாது அப்படின்னு தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஞானான் மோக்ஷா அப்படின்னு சொல்றோம். ஞானம் அப்படின்னா என்னது? இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம், பகவானை பற்றிய ஞானம், இந்த ஆத்மா பரமாத்மாவை எப்படி அடைய வேண்டும் அப்படின்ற ஞானம். அது மட்டும் இல்லாம முக்கியமானது, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறது எல்லாமே பகவானுடைய சக்திகளால் உருவாக்கப்பட்டு, பகவானால பாதுகாக்கப்பட்டு, பகவானால எல்லாமே போஷிக்கப்படுது அப்படின்ற கட்டுப்படுத்தப்படுது அப்படின்ற ஞானம். இந்த ஞானம் தான் உண்மையில ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்நேகம் ஏவம் அஜானந்தः ஸ்ருதவானேபிய உபாசந்தே அபி சாத்தித்ரதே ஏவம் மிருத்யும் ஸ்ருதி பராயணாக. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேதத்தில் நம்பிக்கையோடு இருக்கவங்க என்ன பண்றாங்க, பரமாத்மா உணர்றாங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பரமாத்மான என்னன்னு தெரியாது, ஆனா குருவுடைய கடாட்சத்தினால அப்படின்னு சொல்றாங்க. குருவுடைய கடாட்சத்தினால என்ன பண்ண முடியுமா, அவங்களால பரமாத்மா உணர்ந்து இந்த மரணத்தை வென்று மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா கடைசியில் கிருஷ்ணன் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னது, நமக்கு ஒரு நல்ல குருவுடைய கடாட்சம் கிடைச்சது அப்படின்னா பரமாத்மா உணர முடியும்னு சொல்றாங்க. சபரி அப்படின்னு ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருந்தா காட்டுல. ராமாயணத்துல சொல்லப்படக்கூடிய அழகான ஒரு சரித்திரம். சபரி என்ன பண்ணா அப்படின்னா, அவ காட்டுல ஒரு பிசாச்சியை போல வாழ்ந்துட்டு இருந்தா. இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். வாழ்க்கையில ஒரு குறிக்கோளையில வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படிப்பட்ட சபரி என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு குளத்து பக்கத்துல வர, அந்த குளத்துல தண்ணி குடிக்கிறான். தண்ணி குடிக்கும் போது அவருடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுது. அவன் என்ன பண்றான்னு சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அழகான மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகளை பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய அணிலை பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய முயலை பார்க்க ஆரம்பிக்கிறார். பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த குளத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு புலியும் ஒரு மானும் சேர்ந்து பண்ண தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது. இப்படி எல்லாம் விசித்திரமா பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்த்துட்டு எல்லாத்துக்குள்ள இருக்கிற அழகா எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உருவாக்கமும் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகா பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சான். உண்மையில அவன் அப்ப அழகெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஆடையே கிடையாது. ஒரு எலிய பார்த்தாலே என்ன பண்ணுவான், உடனே அடிச்சு சாப்பிட்டுவாளாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குணமுடையவள் இப்ப என்ன பண்றா, எல்லா அழகையும் பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறார். இயற்கையை பார்த்து பிரமிக்க ஆரம்பிக்கிறார். அவன் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது வரைக்கும் ரொம்ப கீர்த்தனமான குணத்தோட இருந்தவன் என்ன பண்றா, அவருடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுது. சுத்தி எல்லா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, பகவான் எப்படி இந்த உலகத்தை நடத்திட்டு கொண்டு வராரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். அதுக்கப்புறம் அவளே யோசிக்கிறா, எனக்கு ஏன் இப்படி மாற்றம் வந்தது, நான் இப்படி யோசிக்கக்கூடிய ஆளே கிடையாது, நான் இப்படி யோசிக்கவே மாட்டேன், எனக்கு எப்படி திடீர்னு இந்த உலகத்து மேல இவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்க ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது. அந்த ஆசிரமத்துல உட்கார்ந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. அது மதங்க மகரிஷியோட ஆசிரமம். அந்த மதங்க மகரிஷியோட ஆசிரமத்தை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு, அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த சத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா இவருடைய மனசுலயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் யோசிச்சா, சரி நாம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவை பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாம் ரிஷிகள்லாம் காலையில குளிக்கிறதுக்காக வெளில போனோம்னா என்ன பண்ணுவான், இவன் அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க நல்லா கோலம் எல்லாம் போட்டு வச்சு, அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வச்சு, அவங்க சாப்பிட்றதுக்கு பழங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு, அவங்க எங்கேயத்துக்கு தேவையான குச்சி எல்லாம் சமைத்து குச்சி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுவா, மறைஞ்சு தூரம் போயிடுவோம். அவங்க பாக்குறாங்க, பார்த்தா ஆசிரமம் எல்லாம் சுத்தமா இருக்கு, எல்லா பொருட்களும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. யாரு பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் இதே பண்றான். இப்படி என்ன பண்றான், தினசரி சேவை பண்ணிட்டே இருக்கான். அப்ப அந்த ரிஷி கூப்பிட்டு கேட்டார், மதங்க மகரிஷி கூப்பிட்டு கேட்டாரு, யாருப்பா இந்த காரியங்கள் எல்லாம் பண்றது, யாரு இந்த சேவை பண்றது சொல்லி கேட்கிறான். எல்லா சிஷ்யரும் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியல சுவாமி, நாங்க பண்றது கிடையாது, யாரு பண்றாங்கன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வா, யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க பண்ணி நம்ம கிட்ட பணம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாரு. அடுத்த என்ன பண்றாங்க, சிஷ்யர்கள் ஒளிஞ்சு பாக்குறாங்க, சபரி சேவை பண்ண வர. ஆனா உடனே சபரிய மெதுவா பின்னாடி பிடிச்சிட்டாங்க. அம்மா யாருமா நீ, நில்லுமா, என்ன பண்ற, இதெல்லாம் ஏன் பண்ற சொல்லி கேட்கிறாங்க.
கேட்டோன்னே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு, அந்த சபரி பயந்து போயிட்டு, "ஐயா சாமி, சாமி என்ன விட்டுருங்க சாமி, விட்டுருங்க சாமி. நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல் நான் வரவே மாட்டேன். உங்க பக்கத்திலேயே வரமாட்டேன். என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ பயப்படுறா. பயப்பட்டேன். அவங்க சிஷ்யர்கள்லாம் சொல்றாங்க, "ஏம்மா பயப்படுற? நல்ல காரியம் தானே பண்ணிட்டு இருக்க. நல்ல சேவை தானே பண்ணியிருக்க. உன்னை கூப்பிட்டாரு. எங்க குரு கூப்பிட்டாரு. வா" கூப்பிடுறேன். "ஐயோ நான் வரல சாமி, நான் வரல சாமி" பயப்படுறேன். பயப்படாதம்மா. குரு தான் கூப்பிடுறாரு. ஒண்ணும் பண்ண மாட்டாரு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. போட்டா மதங்க மகரிஷி உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, "யாரும்மா? என்னம்மா உன் பேரு? என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க அங்க? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" சொல்லி கேள்வி கேட்கிறார். கேட்கறது ரொம்ப நல்லது இல்லையா முன்னாடியே? ஏன்னா உதவி பண்றேன்ற பேர்ல கடைசியில வந்து அஹ், கேட்டாங்க அப்படின்னா அப்புறம் சல்லியனை எப்படி வந்து கடைசியில வந்து உதவி பண்ணிட்டு துரியோதனன் பிடிச்சி வச்சுட்டான், அது போல யாராவது பிடிச்சி வச்சிடக்கூடாது இல்லையா? அதான் முதலே கேட்டுட்டார். என்ன விஷயம் கேட்டேன். கேட்ட உடனே அவன் சொன்னான், "எனக்கு தெரியல சுவாமி, என்னுடைய பேரு என்னுடைய பேர் கூட எனக்கு தெரியாது. ஏதோ இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு மிருகம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஆசை வந்தது, உங்களுக்கு சேவை பண்ணலாம்ன்ற ஆசை வந்தது. சேவை பண்ணிட்டு இருக்கேன். தப்பா இருந்தா விட்டுருங்க சாமி, நான் பண்ண மாட்டேன்." "இல்லம்மா தப்பு இல்ல. உத்தமமான காரியம் பண்ற, நல்ல காரியம் தான் பண்ற. பயந்து பண்ணாத, இனிமேல் நீ சுதந்திரமா பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் அது என்ன பண்ணா, தைரியமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்றா, சேவை பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படி சேவை செஞ்சுட்டே இருக்காளாம். சேவை பண்ணுவா. அவங்க உபன்யாசம் நடக்கும்போது உபன்யாசத்தையும் கேட்டுட்டே இருப்பா. கேட்டுட்டே சேவை பண்ணிட்டே இருப்பா. இப்படியே சேவை செய்து, சேவை செய்து, சேவை செய்து பழுத்த பழமா மாறி போயிட்டா. ரொம்ப வயசாயிடுச்சு. மதங்க மகரிஷி இப்ப தன்னுடைய தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு அவரு மோட்சம் போறதுக்கு தயாராயிட்டார். அவர் மோட்சம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ஒவ்வொரு சிஷ்யனா கூப்பிட்டு எல்லாருக்கும் வரத்தை கொடுக்குறாரு. "உனக்கு என்ன வரம் வேணும்? என்கிட்ட நிறைய யோக சித்தியை சம்பாதிச்சு வச்சிருக்கான் இல்லையா? எந்த யோக சித்தி வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒருத்தர் வந்து கேட்டு போறாங்க, "எனக்கு அனிமா சித்தி வேணும் புடிச்சுக்கோ. எனக்கு லகிமா சித்தி வேணும் புடிச்சுக்கோ. எனக்கு மகிமா சித்தி வேணும் புடிச்சுக்கோ. எனக்கு உப்மா சித்தி வேணும் புடிச்சுக்கோ" இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு சித்திய கொடுத்து அனுப்பிச்சிட்டார். கடைசியில ஒரே ஒருத்தி மிஞ்சிருக்கா. யாருன்னா சபரி மிஞ்சிருக்கா இல்லையா? அப்ப மதங்க மகரிஷி கூப்பிடுறாரு. "அந்த சபரியை கூட்டிட்டு வாங்க" சொல்றாரு. சபரி வந்து கூப்பிட வராங்க. வந்தா அவன் பயப்படுறான். "நான் வரலன்றா." பயப்படாத, வாம்மா உன்னை குரு தான் கூப்பிடுறாரு. குரு முன்னாடி போய் உட்காரு. உட்காந்துன்னு அவர் கேட்கிறார், "சபரி, எனக்கு நீ வாழ்க்கை முழுவதும் நிறைய சேவை பண்ணியிருக்கமா. உனக்கு நான் என்ன கைமாறு பண்றதுன்னு தெரியல. நானும் இப்ப வந்து வைகுண்டம் போக போறேன். உனக்கு என்ன வரம் வேணும் கேளு" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்டோடனே அந்த சபரி சொன்னா, "சுவாமி, நான் ஆரம்பத்துல உங்களை பார்க்க வரும்போது எப்படி முட்டாளா இருந்தனோ அதே போல முட்டாள் தான் நான் இப்ப. எனக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நீங்களே பார்த்து எனக்கு எது நல்லதோ அதை கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் மதங்க மகரிஷி. அவர் சொன்னாரு, "என்கிட்ட ஒரு பெரிய செல்வம் இருக்கு. பெரிய சொத்து இருக்கு. அந்த சொத்தை இன்னும் யாரும் வாங்கிக்கவே இல்ல. அந்த சொத்தை உன்கிட்ட குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னார். சரி சொன்னோனே பக்கத்துல வான்னு சொல்லி கூப்பிட்டு அவருடைய காதுல "ராம ராம 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 ராம" அப்படின்ற மந்திரம் சொன்னாரு. சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. உடனே அந்த அந்த சபரி கேட்கிறா, "என்ன மந்திரம் சுவாமி இது? இந்த மந்திரம் சொன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்? இந்த மந்திரத்தை நான் என்ன சொல்லணும்? எத்தனை நாள் சொல்லணும்?" அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உடனே அவர் சொல்லிட்டாரு, "அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. நீ என்ன பண்ணு? இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா இந்த மந்திரத்துக்கான கடவுள் உன்னை தேடி வருவார் போ" சொல்லிட்டாங்க. இவரு வரும்போது என்ன பண்ண, அவருக்கு சேவை பண்ணும் நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், மோட்சம் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, சபரி அந்த ஆசிரமத்திலே உட்கார்ந்துகிட்டார். காலையில சொல்லிட்டாரு இல்லையா, யாரோ வருவாங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, காலையிலேயே குளிச்சுட்டு நீட்டா சுத்தம் பண்ணி வச்சுட்டு யாரோ வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணும், வந்த உடனே முதல்ல பல் விளக்குறதுக்கு குச்சி எடுத்து வைக்கணும். அப்புறம் குளிக்கிறது தண்ணி எடுத்து வைக்கணும். அதன் பிறகு போட்டுக்கிறதுக்கு மரபு எடுத்து வைக்கணும். அதன் பிறகு சாப்பிடறதுக்கு பழங்களை பறிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு ஒரு நல்ல படுக்கை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யணும். என்ன பண்ண, இதெல்லாம் தினமும் தினமும் இதனால் ஒரு நாள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு உட்காந்து உட்காந்து ராம 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 ராமன்னு சொல்லிட்டே இருப்பான். முதல் நாள் யாரும் வரவே இல்லை. அப்ப என்ன பண்ண, எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா இல்லையா, இந்த பண்ண ஏற்பாடு எல்லாத்தையும் மறுபடியும் கலைச்சு தூக்கி போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ண, எல்லாத்தையுமே புதுசா கொண்டு வரப்ப
ஹரே கிருஷ்ணா, சாரி. அப்ப தனுஷாவை என்ன பண்ண, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாத்தையும் புதுசா மறுபடியும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்பான். ஏற்பாடு பண்ணிட்டு மறுபடியும் உட்காந்து ராம ராம ராமன்னு சொல்லிட்டே இருப்பான். இப்படி ஒரு வாரம், ஒரு மாதம், 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 13 வருடங்கள் ஆயிடுச்சு. சோ 13 வருடம் என்ன பண்றா, அவன் குரு சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே பின்பற்றிட்டு இருக்கா. அப்ப 13 வருஷம் கழிச்சுட்டு என்ன பண்றாரு, ராம லட்சுமணன் 2 பேரும் சீதையை தேடிட்டு போறாங்க இல்லையா. அப்ப 2 பேரும் தேடிக்கிட்டே வராங்களா, சபரியுடைய ஆசிரமம் எங்க இருக்குன்னு கேட்டே வராங்களா. என்ன பண்றா, சபரி ஆசிரமத்தை காட்டுறாங்க. ராமலட்சுமணன் வராங்க. வந்த உடனே என்ன பண்ணா, சபரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. அவர் எல்லாம் ராமர் கால்ல பல்விளக்கிட்டு குளிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த சபரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டார். படுத்துட்டு என்ன பண்றா, சபரி ராமுடைய பாதத்தை எல்லாம் பிடிச்சு விடுறார். அப்ப லக்ஷ்மணன் தடுக்கிறாரு, ராமனுடைய பாதத்தை தொடக்கலாம் தடுக்கிறாரா. ராமன் சொல்லிட்டார் விடு அப்படின்னு சொல்லி விட்டார். சீதா மட்டும் தொட முடியுமா. அந்த பாத்து என்ன பண்ற, சபரி தொட்டி இப்ப கால் பிடிச்சு விடுற. அதுக்கப்புறம் ராமர் கேட்கிறாரு, சபரி உன்னுடைய சேவை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, உன்னுடைய தபஸ்யம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிற. கேட்ட உடனே அவன் முட்டாளான தெரியுமா சொல்லியிருப்பா, என்னமோ தெரியல சுவாமி, என் குரு சொல்லிட்டு போனார், மந்திரம் சொல்ல சொன்னார், நான் மட்டும் சொல்லிட்டே இருக்கேன், என்ன நடக்க போதோ தெரியல, யார் வருவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா அவளை விட முட்டாள் யாரும் கிடையாது. அவன் தெரியுமா சொன்ன, சுவாமி நான் பண்ண தபஸ்யம் இப்ப நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றான். என்ன தபசியம் பண்ண, உங்களுக்காக தபசியம் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். எனக்காகவா, நானே நாட்டை தொடர்ந்து நானே மனைவி இழந்து வந்துட்டு இருக்கேன், எனக்காக நீ தபசியம் பண்ணுவியா, ஒரு சாதாரண மனுஷனுக்காக அப்படின்னு கேட்ட உடனே இல்ல அப்படி சொல்லக்கூடாது, நீங்க யார் எனக்கு தெரியும், நீங்க சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, அந்த வயசான ஒரு அம்மா என்ன பண்றா அப்படின்னா, ராமரை நிக்க வச்சுக்கிட்டு நீங்க தான் பகவான் சொல்லி சொல்றாரு. ராமர் அதை ஏத்துக்கவே மாட்டார் என்னைக்கும், தன்னை பகவான் சொன்னா யாரும் ஏத்துக்கவே மாட்டார். ஆனா என்ன பண்றா அப்படின்னா, நேரடியா ராமர்கிட்டே சொல்றார், நீங்க தான் பகவான் சொல்லி சொல்றார். ராமரும் கேட்டே இருக்கார். சபரி சேவை பண்ணால சேவை பண்ணணும். அடுத்த நிமிஷம் என்ன பண்றாங்க, எந்திரிச்சு கிட்டுக்கிட்டு போனா, யோகா அக்னியை மூட்டுனா, யோகா அக்னியில உட்காந்து என்ன பண்ணா, ராம 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 ராமன் மந்திரம் சொன்னா மோட்சத்துக்கு போயிட்டார். ராமர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கவும் என்ன பண்றாரு, இவன் மோட்சம் போயிட்டான். அவர்தான் யோசிக்கிறாரா, சுவாமி கடவுள் நான் இருக்கேன், நான் தான் உண்மையில மோட்சம் கொடுக்கணும், ஆனா ஏன் கண்ணு முன்னாடி இவன் மோட்சத்தை எடுத்துக்கிட்டே போயிட்டாலே அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க கேட்கறாங்க, சபரி கிட்ட கேட்கறான், எங்க போறான்னு கேட்கறாங்க. அவன் தெரியுமா சொன்னா, நான் என்னுடைய குருவுக்கு சேவை பண்ண போறேன்னு சொல்லி சொன்னான். ஏன்னா நான் இங்க வந்தது எதுக்காக, குரு சடுக்காக வந்தேன். அந்த குரு சொன்னா உங்களுக்கு சேவை பண்ண சொன்னார், உங்களுக்கு சேவை பண்ணிட்டேன். இப்ப உங்களுக்கு சேவை பண்ண முடிச்சப்ப என்ன பண்ணா, மறுபடியும் என் குரு கிட்ட போகணும், அங்க போய் மறுபடியும் கேட்கணும், எனக்கு என்ன சேவை கேட்க போன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, மறுபடியும் கிளம்பி போயிட்டு சொல்லி சொல்றேன். அப்ப பகவானை காட்டிலும் பக்தர்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, குருவுடைய சேவை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்மளுக்கு சாஸ்திரத்துல நிறைய இடத்துல பாக்குறோம். அதான் இங்க சொல்றாரு, நமக்கு ஒரு நல்ல குருவுடைய சேவை அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியுமா, நமக்கு பரமாத்மா உணர்ந்துடலாம். அந்த சபரி எதுவும் படிக்கவே இல்லை, அவளுக்கு ஞானம் இல்லை, அதுவும் கிடையாது. ஆனா அந்த சேவை பாவம் இருந்துச்சு இல்லையா, அந்த நல்ல குருவை அன்றைக்கு அந்த குருவுக்கு சேவை பண்ணா இல்லையா, அதனால உங்களுக்கு எல்லா ஞானமும் கிடைச்சுன்னு சொல்லி பார்க்கணும். இப்படியாக இந்த விஷயங்களை யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகா தத் வித்தி பரதர்ஷவ. ஹே அர்ஜுனா, ஹே பரதர்ஷவா, பரதகுலத்தில் சிறந்தவனே என்ன பண்ணு, இந்த எல்லா உயிர்வாளிகளும் நகரக்கூடிய நகராத உயர்ந்த தாழ்ந்த இந்த எல்லா உயிர்வாளிகளும் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, இந்த ஜடம் மற்றும் இந்த ஆத்மாவுடைய சம்பந்தத்தினாலதான் என்ன இருக்கு, இந்த உலகத்துல எல்லா உயிர்வாளிகளும் உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, 2 விதமான உயிர்வாளிகள், ஸ்தாபர ஜங்கம அப்படின்னு சொல்றாங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்ட்டு ஒரு விஞ்ஞானி இருந்தார் இந்தியாவில். அந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் என்ன பண்ணாருன்னா, உண்மையில உயிர்கள் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் அறிவியல் என்ன புரியல அப்படின்னா, தாவரங்கள் உயிரற்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, முதல்ல ஒரு அறிவியல்ல ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தாரு, தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுத்தாரு. எப்ப, சமீபமா ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாரு. அது அறிவியல்ல பெரிய ஒரு கண்டுபிடிப்பா பேசப்பட்டது. ஆனா இங்க பாருங்களேன், பகவத்கீதையில இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நகரக்கூடிய உயிர்வாளிகள், நகராத உயிர்வாளிகள். நகராத உயிர்வாளிகள் என்னது, ஸ்தாவரங்கள், அதாவது செடிகள் கொடிகளை பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆக
சாஸ்திரத்துல சொன்ன அதே விஷயங்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, சயின்ஸ்ல அதை புதுசா கண்டுபிடிப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சாஸ்திரத்துல ஏற்கனவே இருக்கு அதெல்லாமே. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதை புதுசா அறிவியல் ஆராய்ச்சியா சொல்லி கொடுக்குறாங்க. பட் நமக்கு சாஸ்திர ஞானம் இல்லாத நம்ம என்ன பண்றோம், அதை பெருசா பார்த்துட்டு இருக்கோம். அதே தப்பா என்னமோ சொல்லி கொடுக்குறாங்களே இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் கூட நினைச்சிட்டு இருக்கோம். பட் இந்த அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் நம்ம சாஸ்திரத்துல ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. இதெல்லாம் புது கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது. சரி, எனிவே. சோ அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றாரு என்ன பண்ணுப்பா, இந்த 2 விஷயத்தையும் பிரிச்சு வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எந்த 2 விஷயத்தையும், ஜீவாத்மாவையும் இந்த ஜடப்பிரபத்தை நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இது 2உடைய சேர்வைதான் இந்த உலகம் அவர் சொல்றாரு. இதை நம்ம என்ன பண்ணணும், 2ஐயும் பிரிக்க ஆரம்பிக்கணும். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டதம் பரமேஸ்வரம் வினஷ்யந்தி அவினசத்தம் யத் பஷ்யதி சபஷ்யதி. யார் ஒருவன் இந்த ஜீவாத்மாவுக்குள்ளார பக்கத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கிறானோ, அந்த பரமாத்மாவானவன் எல்லா உடலுக்குள்ளாரும் இந்த பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறானோ, அவன் தான் உண்மையில பார்வை உடையவன் அப்படின்னு சொல்றான். அதே போல சமம் பஷ்யதி சர்வத்திர சமஸ்திதம் ஈஸ்வரம் ந ஹினஷ்யந்தி ஆத்மானாத்மானம் ததோ யாந்தி பராங்கதின். அதே போல யார் ஒருவன் பரமாத்மா எல்லா உயிரிலையும் எல்லா உடலுக்குள்ளாரையும் சமமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறோம், என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா என்னைக்குமே எந்த உயிர்வாளியும் தாழ்மையா நினைக்க மாட்டான். சோ அப்படிப்பட்ட சமபுத்தியோட சமத்துவமான சம தரிசனத்தோட என்ன பண்றான், அவன் உண்மையில இந்த உடலை விடும் பொழுது மோட்சம் அடைகிறான் அப்படின்னு சொல்றான். சோ இதெல்லாம் நம்ம ஞானத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம 4ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா. ஞானமுடைய மனுஷன் என்ன பண்றான், எல்லா உயிர்வாளிகளையும் ஜீவாத்மா எல்லா உடலுக்குள்ள ஜீவாத்மாவை பார்க்கிறான், இந்த ஜீவாத்மாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கிறான்னு சொல்லி சொல்றான். பிரகத்யைவ ச கர்மாணி கிரியமானாச்ச சர்வசஹ யப் பஷ்யந்தி ததா ஆத்மானம் அகர்த்தம் ச பஷ்யதி. அதே போல நாம் இந்த உடல்ல நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் பிரகிருத்தியால செய்யப்படுது. இத ஜீவாத்மா ஒன்றும் செய்பவன் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவன் தான் உண்மையில பார்வை உடையவன் சொல்லி சொல்றான். என்னது, உண்மையில ஜீவாத்மா எந்த செயல்பாடையும் செய்யாது. ஜீவாத்மா என்ன பண்ணும் அப்படின்னா ஆசை மட்டும்தான் படும். அந்த ஆசைக்கு ஏற்றாற் போல என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய மனசு என்ன பண்ணும், அந்த ஆசையை எடுத்துக்கும். அந்த ஆசையை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா புத்தி அதை வச்சு செயல்பட ஆரம்பிக்கும். இதை எப்படி அடையணும் அப்படின்னு வச்சு செயல்பட ஆரம்பிக்கும். அடைந்த பிறகு புலன்களை கொண்டு என்ன பண்றோம், அனுபவிக்கிறோம், இல்லைன்னா துன்பப்படுறோம். சோ இப்படியாக ஜீவாத்மாவிற்கும் இந்த உடம்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்றேன். சோ இதை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான், அவன் என்ன பண்றான், ஆத்மாவை புரிந்து கொள்பவனாக ஆகிறான் சொல்றேன். நம்ம இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். எப்படி நான் ஒரு காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கார்ல உட்காந்துட்டு நான் தான் லைட்டை எரிய வைக்கிறேன், நான் தான் சப்தத்தை உருவாக்குறேன், நான் தான் டயர் சுத்த வைக்கிறேன் கிடையாது. ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, மெக்கானிசம் ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்கு, இந்த மெக்கானிசம் எல்லாத்தையும் ஏற்கனவே அது அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், உள்ள உட்காந்துட்டு இதை செய்யணும் என்ன பண்றோம், அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், மாத்திக்க முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். நாம் இந்த உடலை மாற்ற முடியாது. இந்த உடலுடைய விசேஷங்களை மாற்ற முடியாது. நாம் என்ன மாத்திக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நமக்குள்ள இருந்து வரக்கூடிய எண்ணங்களை என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சொல்லி முடிச்சுட்டு, நாம் இந்த ஜீவாத்மாவானவன் இந்த உடல்லையே இருந்துட்டு இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவிற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஜீவாத்மாவானவன் குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக என்னைக்கும் இருக்கா. ஜீவாத்மா என்னைக்கு என்ன பண்ண முடியாது, ஜீவாத்மாவை ஒருத்தரும் கலங்கப்படுத்த முடியாது. ஜீவாத்மாவை கவரதான் முடியும், ஜீவாத்மாவை கலங்கப்படுத்த முடியாது. ஜீவாத்மா கவரப்பட்டிருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும். நான் அப்படி கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன், கண்ணாடி முன்னாடி நின்னா எனக்கு என்னுடைய உருவம் தெரியணும், ஆனா உருவம் தெரியல. என்ன காரணம், என்னுடைய முகம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது, கண்ணாடியில தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னு தான் விஷயம். அப்ப என்ன பண்ணும், கண்ணாடியை தொடச்சா போதும், என்னுடைய முகத்தை துடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா. அது போல நம்மால ஜீவாத்மாவை உணர முடியல அப்படின்னு என்ன தெரியுமா காரணம், நம்முடைய திரைதான், நம்முடைய எண்ணங்கள் அப்படின்ற திரைதான் என்ன பண்ண மறைச்சு வச்சிருக்கோம். நம்முடைய அக்ஞானம் தான் நம்ம மறைச்சு வச்சிருக்கு. அந்த அக்ஞானம் அப்படின்ற திரை விளக்கிட்டோம் அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது சுயம் பிரகாசமா வந்துடும். உள்ளார ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த தீபத்தை என்ன பண்ணிருக்கோம், வேற ஒரு மூடி போட்டு என்ன பண்ணிருக்கோம், மூடி வச்சிருக்கோம்.
மூடியை போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா தீபம் அணைஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. தீபம் உள்ள எரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா மூடி என்ன பண்ணிருக்கு, அந்த பிரகாசத்தை வெளிக்காட்ட முடியாம இருக்கு. அது போல நம்முடைய அக்ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய ஜீவாத்மா ஸ்வரூபத்தை மறைச்சு வச்சிருக்கே தவிர ஜீவாத்மா என்னைக்குமே ஜீவாத்மா தான் இருக்கும் சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு, எப்படி ஒரு ஆகாசமானது இந்த இடம் முழுவதும் பரவி இருந்தால் அந்த ஆகாசமானது என்னைக்கும் சுத்தமா இருக்கு. ஒரு காற்று இருக்கு. ஒரு காற்று என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரோஜா பூ தோட்டத்துக்குள்ள பூந்து வருது. பூந்து வரும்போது என்ன ஆகணும், அந்த ரோஜாவுடைய வாசங்களை தூக்கிட்டு வரும். அதே காற்று என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மோசமான டிச்சுக்குள்ள போயிட்டு வருது. வரும்போது என்ன பண்ணும், அது ரொம்ப மோசமான ஒரு வாசனையை நம்ம தூக்கிட்டு வரும். ஆனா காற்று அன்னைக்கும் மாசுபடாது. காற்று அன்னைக்கும் தூய்மையா தான் இருக்கும். அது எதோட சேருதோ அந்த குணங்கள் என்ன பண்ணும், நம்மளுக்கு வெளில கொண்டு வந்து காட்டுது. கொஞ்ச நேரத்துல அந்த காற்று என்ன தூய்மையை போயிடும். இந்த ரெண்டு வாசத்தையும் விட்டுட்டு அது தூய்மையை போயிடும். அது போல ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா அவன் இன்னைக்கு சுத்தமா இருக்கக்கூடியவன். அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு உடலையும் போகும்போது ஒவ்வொரு குணங்களோட சேர்க்கையினால என்ன பண்றான், அவன் அசுத்தம் அடைந்ததை போல தெரிய வருதை தரல. உண்மையில அந்த ஜீவாத்மாவுக்கு அசுத்தம் கிடையாது அப்படின்னு விஷயம் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, க்ஷேத்திர க்ஷேத்ரயோர் ஏவம் அனந்தரம் ஞான சுக்ஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுர் யாந்தி தே பரம். யார் ஒருவனுக்கு இந்த ரெண்டு விஷயம் தெரியணும், என்னது, இரண்டு விதமான க்ஷேத்திரஜர்கள், அதாவது இந்த உடலை அறிந்தவர்கள் இரண்டு புருஷர், யாரு, ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் தெரியணும். அதே போல இந்த உடலுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். இதை தெரிஞ்சவங்க என்ன சொல்றாரு, ஞான சொல்லி சொல்றாரு. ஞானக்கண் உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஞானக்கண் அப்படின்னா என்னது, ஞானம் அப்படிங்கிற திருஷ்டியோட பார்க்க தெரிஞ்சவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஒருவனுக்கு அந்த 20 குணங்களை பத்தி பேசுவோம் இல்லையா, அந்த 20 குணங்கள் இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுமா, இந்த ஞானம் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்கும் சொல்லி சொல்றான். அந்த ஞானம் தோன்றிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், அவனால மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறார். இங்க ஞானத்தினால் ஒருவனுக்கு மோட்சம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு, 13ஆம் அத்தியாயத்துல